இன்னைக்கு நம்ம வந்து ஸ்லாப் கியூரிங் பத்தி பார்க்கலாம். ஸ்லாப் கியூரிங்ல மெயினா நம்ம வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாட்டர் லெவல் வந்து நம்ம வந்து எப்பயுமே ஓரளவு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரீட் வந்து பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அதுல வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ சர்ஃபேஸ்ல மாய்ஸ்சர் லெவல் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல கிராக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா கியூரிங் வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ஐஎஸ் 2020 பாத்தீங்க அப்படின்னா ஸ்லாப்புக்கு 14 டேஸ்ல வரைக்கும் மினிமமா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா கியூரிங் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ கியூரிங் பண்றதுல 2 to 3 மெத்தட்ஸ் வந்து இருக்கு. இதுல நம்ம பாண்டிங் வந்து எஃபிஷியன்ஸா எல்லா சைட்லயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டிங் மெத்தட்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிமெண்ட் வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறுக்க வந்து மறைச்சு கட்டியிருப்பாங்க. அங்கங்க எதுக்குன்னா தண்ணி வந்து தேக்கின்னு போட்டுருக்கு. இது ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி வந்து கட்டணும். ஏன்னா ஒரு சைடு ஒரு தண்ணி ஃப்ளோ வந்து கொஞ்சம் மேடா இருக்குன்ற பட்சத்துல மறைச்சு நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப பாண்டிங்க்கு சைட்ல வந்து கொஞ்சம் சில ஸ்பேசஸ்ல இருக்கும். அது மாதிரியான இடங்கள் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சணல் சாக்கு வச்சு ரெகுலரா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பெர் டேக்கு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒன்னா காலைல ஒரு தடவை இல்லை சாயந்தரம் ஒரு தடவை இது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து மாய்ஸ்டர் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் காங்கிரீட் வந்து போட்டதுல இருந்து 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேல பாத்தி கட்டுறதுக்காக ஆரம்பிப்பாங்க. இல்ல அப்படின்னு பட்சத்துல நம்மளுக்கு வந்து ரூஃப்ல அதுக்கான ஹார்டன் கரெக்டா ஆயிருக்காது. ஸோ மாய்ஸ்டர் லெவல் எக்ஸ்ட்ரா போனாலுமே நம்மளுக்கு சிக்கல் தான். ஸோ ஓரளவு சர்ஃபேஸ் ஹார்டன் ஆனதுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கியூரிங்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சர்ஃபேஸ்ல வந்து லைட்டா வாட்டர் வந்து நம்ம தெளிச்சு மட்டும் விட்டுக்கலாம். தெளிச்சுட்டு கூட்டி விட்டு இந்த கூட்டிருக்காங்க பாத்தீங்களா, இது எதுக்கு அப்படின்னா இப்ப மாய்ஸ்டர் கண்டென்ட் கம்மியாகி நம்மளுக்கு கிராக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது டெவலப் ஆகாம தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம கோடு வந்து இதுல இருந்து பரப்புறது, அதாவது லைட்டா கூட்டி வந்து விடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லாப்ல கியூரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கியூரிங் வந்து கரெக்டா பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இப்போ ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 7 நாள் இல்ல 5 நாள் 6 நாள் மட்டும் கியூரிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரிக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காங்கிரீட் வந்து அவ்வளவா நல்லா ஹார்டன் இருக்காது. அதாவது மாய்ஸ்டர் வந்து ரொம்ப கம்மியாகி பெர்மியபிள் ஆயிரும். ஸ்லாப் வந்து அதாவது மழை பெய்ஞ்சா தண்ணி வந்து உள்ள போற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம கியூரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. கியூரிங் கரெக்டா பண்ணாதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்ட்ரென்த்துமே வந்து அட்டைன் ஆகும். இதுல இன்னொன்று மெயினானது என்னன்னா சூப்பர்விஷன். நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா வாட்டர் லெவல் வந்து ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப காலையில நம்ம தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம மதியம் போல ஒரு வெயில் டெம்பரேச்சர் ஏற்ற மாதிரி இப்ப தண்ணியோட லெவல் வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி இது வந்து என்னன்னா ரீஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து ப்ராப்பரா செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா வாட்டர் லெவல் கம்மியாயிருச்சுன்ற பட்சத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிராக் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்லாப் கியூரிங் பொறுத்தளவு நீ அவ்வளவுதான். நீ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.